வெல்கம் பேக். இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு கேம் பிளே தான். ஃப்ரீ ஃபயர் ரேங்க்டு கேம் பிளே. வாங்க வளவலன்னு பேசாமல் கேம்குள்ளே போயிடுவோம். எப்பயும் போல் இது ரைவ்லேயே கொஞ்சம் டிலே. போய் அடிப்போமா மாட்டோமா, போய் அடித்தாலும் சரி அடிக்கலனாலும் சரி, ஃபஸ்ட்டே மொக்க வாங்கினாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். சரி வாங்க வளவலன்னு பேசாமல் உள்ளே போயிடுவோம். எத்தனை தடவை சொல்லுவாங்கிறீங்களா? சரி, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், போய் அடிக்கும் போது கேர்லெஸ்ஸாக இருக்கா என்ன நடக்கும்னு. அந்த வீடியோ பார்க்குறேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் போய் பார்த்துருங்க. வெரி ஃபன்னாக இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு இதுவும் வெரி ஃபன்னாக இருக்கும். சரி, இந்த தடவை போய் அடிக்க பார்க்கணும். நம்ம கேம் பிளேயோட கான்செப்ட் எலைட் பாஸ் இல்லாமல் நம்ம எலைட் பாஸ் இருக்கிறவங்கலாம் போட்டு தள்ளிட்டு போய் அடிக்கணும். அதான் கேம் பிளேயோட கான்செப்ட். வாங்க போய் அடிப்போம். போய் அடிக்க முடியும்ல? முடியும். இந்த தடவை நான் ஒரு தீவில் இறங்கலான் இருக்கேன். அங்கே ஒரு தீவு இருக்குல்ல, அதில் இறங்கிடுவோம். கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாட்டம் வளவலன்னு பேசுவா, இல்லை இதே மாட்டம் வளவலன்னு பேசி ஃபன்னாக இருக்கவா, இல்லை லிமிட்டாக பேசுவான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சாரி ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஒய்சிடி கேம் பிளே. நம்ம பிசி நம்ம லேப்டாப் கவர்மெண்ட் லேப்டாப் தான். கேம் பிளே போட்டால் பொட்டுன்னு போயிடுச்சு. என்னடா இப்படி போயிடுச்சேன்னு போய் கேட்டால் அவன் என்ன சொல்கிறான், தம்பி இதெல்லாம் போட முடியாதுப்போ அப்படிங்கிறான். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எலைட் பாஸும் போட்டுட்டு கேம் பிளே வரிசையாக ஃப்ரீ ஃபயர் லைவாக வரும். ஃப்ரீ ஃபயரு புதுசாக ரிலீஸ் ஆகிற கேம்லாம் லைவாக வரும். ஒரு பிசி பில்ட் பண்ணிடுவோம் ஒரு 6 மாதத்தில், இல்லை ஒரு லேப்டாப் வாங்கிடுவேன். கண்டிப்பாக அது நடக்கும். நீங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் பார்த்துப்போம். 45 பேர் நம்மளோட சேர்த்துருக்காங்க. அதுக்குள்ளே இறங்கி போட்டாங்க போல். 44 பேர் நம்மளோட சேர்த்து. நம்ம இறங்கவே இல்லை, ஒருத்தன் போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே 2 பேர் இருக்காங்க. சரி இருக்கலாம், சுட்டு கன்று கிடைக்க முடியுது. ரெடி 3 அப்பாடி ஒரு கண்ணாவது கிடச்சிச்சு. சரி ஓகே ஓகே பொறுமை. அங்கே ஒருத்தன் தான். சரி ஓகே 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 போய் அடிக்க பார்க்குறோம். மேலே ஏரியா இருந்தால் எடுத்துகிட்டு போய்டும். எவனாவது இருந்தானா? வா தம்பி, யாராக இருந்தாலும் வேகமாக வந்து தொலைடா. என்ன ஒரு கண்ணையுமே காணும். இந்த இடத்துல இறங்கினதே வேஸ்ட்டு. பேசாமல் கிளாக் டவரில் இறங்கி போட்டு எல்லாரும் போட்டு போயிருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஆளே அதிகமாக இருக்கக்கூடாது. எப்படியாவது போய் அடிக்கணும் சர்வே ஆகினா இந்த இடத்துல இறங்குங்க. இன்னொரு இடமும் இருக்குது, அது அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தினைக்கும் ஒரு கேமிங் வீடியோவாவது வந்துடும். நீ கவலையே பட வேணாம். ஒரு கேமிங் வீடியோ வரும். நம்ம சேனல் கேமிங்க்கு மட்டும் கிடையாதானா, எஜுகேஷன் வீடியோவும் வரும். எஜுகேஷன் வீடியோனால் நம்ம ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் எஜுகேஷன் சம்மந்தமாக என்ன நியூஸ் வந்தாலும் நம்ம வீடியோவில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி வீடியோவும் போட பார்க்குறேன். விலாக் வீடியோ வரும். இன்றைக்கி ஒரு விலாக் எடுக்கலான் இருக்கேன் சமையலை பற்றி, அந்த வீடியோ வரும். நிறையா வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தினைக்கும் ஒரு கேமிங் வீடியோ வரும். ஃப்ரீ ஃபயர்னு இல்லை, ஏதாவது ஒரு கேம் பிளே வரும். ஃப்ரீ ஃபயர்னு இல்லை, இதான் சொல்கிறேன்னே. சூப்பர்.
இது எடுக்க முடியாது போல். வீரன் எவனாவது இருக்க போகிறான். இவன் ஒரு ஆளை போட்டிருக்கோம். இப்போ 25 பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் தாண்டி 24 பேர் நம்மளை சேர்க்காம இவங்களெல்லாம் தாண்டி சர்வே ஆகணும். அப்போ ஒருத்தனை போட்டால் இன்னும் ஒருத்தர் இருக்கானே. எங்கே தலை இருக்கீங்க? இவன் எவனாவது போட்டிருப்பானோ? போட்டிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. போடுவோம். பொறுமையே பெருமை. எஸ்கேஎஸ் எடுத்துப்போம். தூரமாக எவனாவது இருந்தால் என்ன பண்ணுறது? ஹெட்ஷாட் போட வசதியாக இருக்கும் எஸ்கேஎஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாட்ட இடத்துல எஸ்கேஎஸ் எடுக்கிறது பெட்டர் தான். டக்குன்னு ஏகே கண்டுபிடிச்சிங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச கன்னை வச்சு சூப்பராக விளையாடுவீங்கன்னா கன்று எதுவுமே இல்லாத பட்சத்துக்கு எஸ்கேஎஸ் எடுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கன்று எதுவுமே இல்லாத பட்சத்துக்கு. அப்படி உங்களுக்கு பிடிச்ச கன்று இருந்தால் நீங்கள் இந்த கண்ணே எடுத்துக்கலாம், அந்த கண்ணே. ஓகே. அதுக்கு கூட்டமாக இருக்கிற நேரத்துலலாம் எஸ்கேஎஸ் எடுக்காதீங்க, அதையும் சொல்லிட்டேன். வேறு ஏதாவது கண்ணுக்கு யூஸ் ஆகும். சரி இருக்கட்டும், அது பரல. எங்கெங்கெல்லாம் இப்போ சேர் வச்சுருக்காங்க பாருங்க. ஆளை காணவங்கள. சரி சார் போ. ஓடு ஓடி விளையாடு. ஃப்ரீ ஃபயர் நம்ம வீடு ஓடலாம். இந்த கண்ணே எடுத்துக்கலாமே. சூப்பர் கன் தான் அது. சர்வேவை கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு அப்புறம் அது ஸ்காரும் எனக்கு பிடிக்கும். ஸ்கேர் நான் தப்பாக ப்ரனன்சியேஷன் பண்ணியிருந்தால் மன்னிச்சிக்கோங்கோ. கேம் பிளே கான்செப்ட் படி போய் அடிக்கணும். எல் பாஸ் உள்ளவங்களெல்லாம் தாண்டி அடிப்போம்ங்கிறவங்களாம் அப்போ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடிக்க மாட்டோங்கிறவங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 2 பேரும் சேர்ந்து லைக் பண்ணிட்டு போயிடுங்க. நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிட்டு போயிடுங்க. குதிரானா ஓடிக்கிட்டே இருக்கான். சரி, 15 பேர் இருக்காங்க இன்னும். சர்வே ஆவியே தெரியணும். போடு. வேறு லெவல் தலை. பிடிச்ச கண்ணு கிடச்சிடுச்சு. எனக்கு பிடிச்ச கண்ணு கிடச்சிடுச்சு. ஜாலி தாங்க. ஆமாங்க, ஜாலியாக இருப்பங்க. ஜாலி. பிடிச்ச கண்ணு கிடச்சிடுச்சு. ஓ பிடிச்ச கண்ணு ஓ கிடச்சிடுச்சு. தீந்தும் ஓட முடியுமா? விலைகள் தூங்குமா? எலிட் அடிக்க முடியுமா? இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஓடிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஓட்டான். ஓட முடியும். என்ன போயிட்டான், நம்மளும் போவோம்.
உன்னை தேடிட்டு வரேன்டா. போட்டுட்டான்டா. மொக்க கேம்